ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, குட்டி பையனோட பர்த்டே செலிப்ரேஷன். என் பையனோட 5வது பர்த்டே. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் தான். வாசலில் சிம்பிளாக செலிப்ரேஷனுக்கான கோலம் போட்டு வெல்கம் பண்ணுறதுக்கான கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கு, கிருஷ்ணா தீம். என் பையனோட நேம் கிருஷ்ணராஜ். அதுக்கேற்ற மாதிரி கிருஷ்ணா தீம் வச்சு கேக்கை ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். அதுவுமே இது மாதிரி ரெடி பண்ணி கொண்டாந்தாச்சு. கேண்டில் வந்து 5 அப்படிங்கிற இருக்க மாதிரி 5 இருக்கிற மாதிரி கேண்டில். குட்டி பையனோட கையில் மருதாணி இவ்வளோ சூப்பராக செவந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட அவன் கையில் மருதாணி இல்லை. 10 நிமிஷத்துக்குள்ளேயே வாஷ் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகாக செவந்திருந்தது. ஸோ இதுதான் அவனோட காஸ்ட்யூம் வந்து ராஜ்வாடி அப்படிங்கிற ஒரு நேமில் உள்ள காஸ்ட்யூம். 3 பீஸ். உள்ளே வந்து ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் இருக்கும், மேலே வந்து கோட்டு, பேண்ட்டு. அதுக்கு மேலே வந்து கழுத்தில் வந்து பாசி மாலை போடுற மாதிரி லைனாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஸோ பில்டிங்கில் இருக்கவங்கள கூப்பிட்டு கேக் வந்து சிம்பிளாக கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டோம். அவங்க வீட்டில் இருந்த குட்டி பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கேக் கட்டிங்க்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எல்லாருமே எடுத்தாச்சு. நாங்கள் பெரியவங்களாம் சேர்ந்து எடுத்தோம் இல்லையா, அது மாதிரி குட்டி பசங்களை உட்கார வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த 3 குழந்தைங்க சமத்தா உட்காந்துருக்கா. என்னோட குட்டி வாண்டு இப்போ ஓடுறான் பாருங்கள். அவன் இருக்கவே மாட்டேன்ட்டான். அந்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டான். பிடிச்சி பார்த்தோம். நான் உட்காரவே மாட்டேன், நான் ஓட தான் செய்வேன் அப்படின்னு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து எடுத்துட்டோம். என் தம்பி வந்திருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அப்புறம் இந்த பர்த்டே தான் என் தம்பி வந்திருந்தான். அதுக்கு ரீசன் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரையும் கூப்பிடணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்காக வந்து என்ன அப்படின்னா, எப்போதும் கூப்பிட்டாலுமே அவங்க வந்து வேணாம் அப்படின்றாங்க. இவங்க கூப்பிட மாட்டாங்க, நான் கூப்பிடுவேன். ஸோ வேணாம், வீட்டில் ப்ராப்ளம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த தடவை என் தம்பி வந்து அவனாகவே வந்துட்டான். என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அவன் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தது. பிகாஸ் என்னோடய ஃபோனும் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோனும் மெமரி ஃபுல்லு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன். அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ அது மாதிரி தான் போச்சு. ஸோ அது மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் எல்லாமே. ஸோ மகாராஷ்டிராவில் இது ஒரு வழக்கம். சாஸ்திர சம்பிரதாயங்களில் இதுவும் ஒன்று. பிறந்த நாள் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி ஆரத்தி எடுத்து குங்குமத்தில் நாமம் வச்சு ஸ்வீட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் வந்து நம்ம வந்து வெட்டணும். ஸோ இது மாதிரி தான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டு கொண்டாடியாச்சு. வந்திருந்தவங்களுக்கு மிச்சரு, அதுக்கப்புறம் சோன் பப்படி, கேக் இதெல்லாமே கொடுத்தோம். ப்ளஸ் நான் வீட்டில் செஞ்ச உருண்டை, ஒரு ஸ்பெஷலான உருண்டை. அது என்ன உருண்டை அப்படிங்கிறது நான் வந்து ரெசிபி போடும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஹெல்த்தியான உருண்டை செஞ்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்துருந்தேன், இங்கே இருந்திருந்தவங்க எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி பர்த்டேவை சிம்பிளாக முடித்தாச்சு. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அன்றைக்கி நாள் அப்படி தான் போச்சு. லாஸ்ட் இயர் வந்து மகாபலேஸ்வர் போயிருந்தோம். என்னோடய தம்பி வந்தான், பெரிய தம்பி. ஸோ வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்குமே என்னோடய குட்டி பையனுக்குமே. ஸோ அடுத்த பர்த்டேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த வருஷத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பில்டிங்கில் இருக்கிறவங்களையாவது கூப்பிட்டு நம்ம கேக் வெட்டினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வருஷம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் கேக் வெட்டுவோம். வெளியில் போய் சாப்பிட்றது இல்லைன்னா கோயிலுக்கு எங்கேயாவது போவோம். லாஸ்ட் இயர் மகாபலேஸ்வர் ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அது மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இந்த தடவை அது மாதிரிலாம் வேணாம், ஸ்கூல்லேயும் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நம்ம கிஃப்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணணும்னு சொல்லி அதுவுமே பண்ணியாச்சு. என்னெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தோம், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தோங்கிறத இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.